ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்முடைய பாரதத்தில் வருஷிச்சு வற்றாத அப்படின்னுட்டு பல நதிகள் இருந்து நாம் எல்லாருமே பயனடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அடியனுக்கு லாவண்யாக்கா அந்த நதிகளுடைய பெயர்கள் எல்லாம் அமுச்சு விட்டாங்க. அதை ஒரு பாடல் மூலமாக நாம் நினைவுபடுத்தி கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை இப்போ உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த நதிகள் எல்லாமே இப்போது பல இல்லைன்னாலும் நாம் இன்னும் இருக்கக்கூடிய நதிகளை போஷிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடையே இந்த பாடலை பகிர்ந்துக்கிறேன். ஜெய் போலோ காவேரி மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய். பாரத வருஷ நதிகள். பாரத வருஷ நதிகள், பாரத வருஷ நதிகள், போற்றும் நதியாம் பாரத வருஷ நதிகள். பார்த்து பார்த்து நாம் பாதுகாப்போம் பாரத வருஷ நதிகள். கங்கை, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, யமுனை, திரிஷத்வதி, பருத்த மணலுள்ள விபாச ஆழமுள்ள வேத்ரவதி, கிருஷ்ணவே நீராவதி, விதத்தை பயோஷ்ணி, தேவிகை, வேதவதி, திரிதிவை, இஷக்லஷை, ருமி, கரிஷினி, விசித்திரவாகை, ஆழமான சித்திரசேனை. பாரத வருஷ நதிகள். பாபம் போக்கும் கோமதி மகாநதியான வந்தனை, கௌசகி, கிருத்யை, நிஜிதை, லோகிதாரணி, ரகசியை, சதகும்பை, சரயூ, சர்மன்வதி, வேத்ரவதி, ஹஸ்தி, சோமை, திக்சாரவதி, வயோஷ்ணி, வேணை, பிமரதி, காவேரி, சுலுகை, வாணி, சதபலை, நீவாரை, அகிதை, சுப்ரயோகை, பவித்ரை, குண்டலி, சிந்தூராஜனி, புரமாலினி, பூர்வாபிரமை, வீரை, பீமை, ஓகவதி, வாசாசினி, பாபஹரை, மகேந்திரை, பாடாலாவதி, கரீஷினி, அசிக்னே, மகாநதியான குஜசிரை, மகரி, மேனை, ஹேமை, கிருதவதி, புரவதி, அனுஷ்ணை, சப்யை, காபி. பாரத வருஷ நதிகள். கலக்க முடியாத சதா நீரை, மகாநதியான குச்சதாரை, சதாகாந்தை, சிவை, வீரவதி, வஸ்தரை, சுவஸ்தரை, கௌரி, கம்பன், ஹிரண்யவதி, வரை, வீரகரை, மகாநதியான பஞ்சமிரத, சித்திரை, ஜோதிரதை, விஸ்வாமித்ரை, கபிலஞ்சலை, ஓபேந்திரை, பகுலை, குவீரை, அம்புவாகினி, வினதை, பிஞ்சலை, வேனை, துங்க வேனை, விதிசை, கிருஷ்ணவேனை, தாமிரை, கபிலை, கலுசுவாமை, வேதாஸ்வை, ஹரிஸ்ராவை, சீக்ரை, பிச்சலை, ஆழமுள்ள பரத்வாஜி, கௌசகி, ஜோனை, பாகூத்யை, சந்திரமை, துர்கை, சித்திர, சீலை, பிரம்மவேத்யை, பிருகத்வதி, யௌக்ஷை, ரோஹி, ஜாம்புனதி, சுனசை, தமசை, தாசி, வசாமன்ய, வாரணாசி, நிலை, கிருதவதி, மகாநதியான வர்ணாசை, மாணவை, ரிஷபை, பிரம்மமேத்யை, பிருகத்வனி. பாரத வருஷ நதிகள். எப்போதும் ரோகமற்றதான கிருஷ்ணை, மெதுவாக செல்லும் மந்தவாகினி, பிராமணி, மககௌரி, துர்கை, சித்ரரோபலை, சித்ராதை, மஞ்சளை, மந்தகினி, வைதரணி, மகாநதியான கோஷை, சுக்திமதியான கை, விருஷை, லோகித்தை, கரதோய, விருஷகை, குமாரி, ரிஷி, குல்யை, மாரிஷை, சரஸ்வதி, மந்தாகினி, சுபுண்யை, சர்வை, கங்கை என்றே பல நதிகள் அலங்கரித்த பாரத
நதிகள். பார்போற்றும் நதியாம் பாரத வருஷ நதிகள். பார்த்து பார்த்து நாம் பாதுகாப்போம் பாரத வருஷ நதிகள். இப்படி நம் பாரதத்தில் பல்வேறு நதிகள் பாய்ந்து நமக்கு பயனை தந்து நம்மை வளம் சேர்த்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவற்றை போஷிக்க மறந்துவிடவும் கூடாது. இதில் மேலும் அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள வரிகளை அடியேன் படிக்கிறேன். எவர் ஒருவர் தாய் போன்ற நதியை பழித்து அசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தோல்வியாதி வந்து அவர்களின் குலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடையும் என்பது பிரமாணம். இன்று இத்தனை நதிகளை தேடுவது மிகவும் சிரமம். அதுவும் உங்கள் ஏரியாவில் கட்டணங்களாக மாறிவிட்டதாக கூட இருக்கலாம். யார் கண்டார்? இத்தனை நதிகளை கண்டிப்பாக பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் வாய்விட்டாவது படிப்போமே, புண்ணியம்தான் சேரட்டுமே என்று அதில் எழுதப்பட்டுள்ள அந்த தகவலோடு கொடுக்கப்பட்டுள்ள அதையும் படித்தேன். நதிகள் நன்றாக பாய்ந்தால்தான் நாமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பது அனைவரும் அறிந்தது உண்மைதானே? நாம் இவற்றை படித்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம் என்பதை விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜெய் போலோ கங்கா மாதா காவேரி மாதா கி ஜெய்.